சொன்னபடி கோழி என்னவோ பண்ணுறது கோழி என்ன கோணையா வந்துருக்கு? கரெக்டாக தான் இருக்கு. அங்கெல்லாம் வராது, அங்கே தான் வரும். புள்ளி வச்சிருக்க இடத்துக்கு தான் வரும். இப்படி வராது. இல்லை கட்டம் போறோம் இங்கே. அப்படி லைட்டாக மட்டும் மேலே ஏற்றி. ம் லைட்டா அங்கேருந்து லைட்டாக வை. இங்கே தான் கோலப்பொடி இருக்குல்ல, அதில் எடுத்து வைக்க வேண்டியதானே. அவ்வளோ தூரம் வச்சேன்னா கேப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும் பாப்பா. நீ வேணா பாரு. இங்கே அந்த 3 புள்ளிக்கு கேப் எவ்வளோ இருக்குது, இது எங்கே இருக்குது கேப்பு? இந்த இடத்துக்கு வை. அது அந்த இடம் தர கிராஸாக இருக்குல்ல, அதனால அப்படி தெரியும். போடு. அப்படி நேராக போடு. நீ போட்டது கோணையா போட்டு வச்சிருக்க. புள்ளியே பொறுமையாக வைப்போம்ல, படக்குன்னு தூக்கி வைக்குது. வை, கரெக்ட் பண்ணு. என்ன பெருசா போட்டேன், இன்னும் இருக்குள்ள இலை தான் வரையணும். பெருசா போடணுமா? இங்க ஒரு இலையாட்ட தான் வரையணும். சின்னதா போடணுமா? சரி, அப்படியே மேட்ச் பண்ணு. எங்கிட்டாச்சும் தப்பாத எடுத்து வை. அங்கிட்ட இங்கே எவ்வளோ பெரிய ரவுண்டாக போட்டிருக்க, அங்கே எவ்வளோ பெரிய ரவுண்டாக போட்டிருக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அதை இந்த ரவுண்டை அழிச்சிட்டு சின்னதாக போடு. உள்ள அளவாக போட்டுட்டு மேலே இருக்கிறத அப்படியே அழிச்சுடு. சும்மாலே பார்த்துக்கோ. இல்லைம்மா, என் மனப்பாடமே ஆயிடுச்சு. கோடை போயிடுச்சு. இது ரொம்ப பெருசா இருக்குது. சரி, போடு. கோணையா போச்சு, பெருசா இருக்குது. இது கரெக்டா இருக்கு. ஐயோ, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போடு. அப்படி போட்டால் தான் வரும். நீ அங்கே போய் நின்றுக்கிட்டேனாக்கா எப்படி போட முடியும்? ஏய், என்னம்மா இதெல்லாம் எப்படி போட்டிருக்க, அது எப்படி போடுற?
கத்தரன்னு போடுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இந்த பக்கம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த பக்கம் குட்டி உண்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே. இப்போ ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். அதை பெருசாக போடு. ம் அவ்வளோதானா? வேற எதுவும் உள்ளெல்லாம் போட்டிருக்காங்களான்னு பாரு. இலை வரையணும். சரி வர. ஃபோன் எங்கே வைக்கிறது? ஃபோனில் பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு. பாட்டுமா இங்கே ஒரு இலை வரையணும். சரி வர. அங்கே வாங்கிட்டியா? சின்ன பெருசா? ஒரு சைடுக்கு ஒரு இலை போடுமா? ஆனால் இந்த சைடுக்கு இலை வர இடமே இல்லையே. பச்சை பயிர் வாங்கிக்கோங்க. பச்சை பயிர் பச்சை பயிர் என்ன 1000 ரூபாயா வரும்? அது 20 ரூபாயே என்னமோ தான். சரி அப்போ 100 கிராம் வாங்க வேண்டியானே. ஆ போடு போடு. உள்ள ஏதாவது டிசைன் போட்டு இந்த ரவுண்ட் இருக்குல்ல. ஆமாம் ஒரு டிசைன் போடுவாங்க. நீங்க சொன்னீங்க. தம்பி என்ன தண்ணி பூரா கீழே தான் போகுது. சவல்ல குளிக்கிறியம்மா? நிலுங்க வர. கலர் குடிக்கிறீங்க. டக்குன்னு போடு. டைம் ஆகுதுல்ல. அண்ணே வரட்டும், நான் போய் சோறாய் குழம்பு வைக்கணும்ல. உனக்கு ஒரு வேலை இல்லை போடா. ஸ்கூல் தோசை கொண்டு போகிறேன். ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகலாம். தண்ணி தாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியா? தெளிவாக போடணும், அப்போ தான் அழகா இருக்கும். சரி போடு, நாளைக்கு போடல இன்னும் கட் பண்ணி. போடு போட்டு டக்குன்னு போடு. நீ வெளியே போயிடுச்சு. அதுதான் சொன்னேன்.
அப்படி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போட்டுக்கோ. அப்படி வளைவு போட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே போட்டேன்னா கரெக்ட் ஆகும். நான் அப்படிதாம்மா போடுவேன், மறந்துட்டு இருப்பேன். ம் வேற இல்லையே இந்த கலர் பாரு. என்னல பண்ணுற? இதுதாம்மா குழச்சி. சரி, அது மேலே ஒயிட் வச்சு. இப்பதாம்மா இதையும் போட்டுருந்தாங்க. அவ்வளோதானா? போட்டு முடிச்சாச்சா? ஆனால் வேற என்ன போடுற மாதிரி தோணுது. அம்மா போதும்மா, போகலாம். நீங்க பார்க்கலாம். அவ்வளோதானா? நான் போட்ட அவ்வளோதான், கோலம் போட்டு முடிச்சாச்சு. நான் போட்ட கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பாய். கமெண்ட்ல சொல்லுங்க என் கோலம் எப்படி இருக்குது. பாய்.